இதுதான் பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிற கறி. இன்னும் இது தயிர் பச்சரியா இல்லை தயிரில் ருச்சிக்கிற மாற்றி பண்ணிட்டியோ? சரி, ஓகே. அடுத்தது பார்க்க போகிறது நம்ம குண்டா. குண்டா என்ன செய்வா? சாப்பாடு வெடிச்சு சாப்பாடு வேக வச்சு இதுவே 5 எபிசோட் போயிடும் போடுது. சொல்லி தொலையா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணோம். ஆனால் இது ரொம்ப கஷ்டமான வேலையை ஈஸியாக சொல்லணும். இவ்வளோ நேரம் ஒரே விஷயத்தை சொல்லுகிறேன். அடுத்தது இது அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெங்காயம் சி அவர் ஃப்ளோவில் வந்துச்சு. பூண்டு, இஞ்சி, இது பார்த்தீங்கன்னா புதினா. இன்னும் சொன்னோன்னே கற்று கொட்டிட்டேன். கண்டினியூட்டி பண்ணுறோம். ஏன்னா கழுவி போடுவாங்க பார்த்தீங்களா. ஹைஜீனிக் அண்ட் ஆர்கானிக். ஆர்கானிக் மீன்ஸ் இது கடையில் வாங்கலை, மெதை மேலே யாரும் இல்லாதப்போ தோட்டத்திலேருந்து பறிச்சுன்னு வந்தது, வேறு வீட்டோடது. அடுப்பை கட்டாமட்டோம் பார்த்தியா? இந்த அடுப்பு தான் அந்த பிரியாணியை பண்ணி கொடுக்க போகுது. அடுத்த நாள் அந்த பிரியாணி இருக்க போகிற இடம் இதுதான். என்ன சொல்கிறது, பிரியாணி திட்டுவாங்களா அந்த மாதிரி சொன்ன. எல்லோரும் கடையில் தானே தளிப்பாங்க, நீ என்ன குக்கரில் தளிக்கிற? போடு தெரிக்கும்னு எல்லாமே போய் தானா, அசையவே இல்லை. போட்டால் தெரிக்கும்னு இப்போ தான் கரெக்டாக சொல்கிறாச்சு. வெங்காயம் ஓகே. நீ சுரண்டி எடுக்கும்போது அதில் பிளாஸ்டிக்கில் அதில் வந்துடுமா? வதங்க 10 நிமிஷம் ஆகுமா? போட்டது உப்பா? க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். வெட்டி வச்ச தக்காளி, எப்படி பார்த்தாலும் அது தக்காளி தான். பச்சை மிளகா ரொம்ப சின்னதாக இருக்குது. முருங்காய் சைஸில் இருக்குது. ஒன்றும் வெட்டி வச்ச முருங்காய் சைஸில் இருக்குது. இது குக்கர், இது மூடி. பட் இது குக்கரோட மூடி இல்லை. அவ்வளோதானா? ஓ, இதுதான் சொன்னீங்களா? அந்த பக்கம் சோறு வடித்து ப்ராசஸ் ஒன்று முடிஞ்சு அதை அப்படியே அள்ளி இதில் போட்டுருவீங்க. ஒரு கிண்டி கிளறி பிரியாணின்னு கையில் கொடுத்துருவீங்க தானே? ஓ, இவ்வளோதான் பிரியாணியா? சரி, தெரியாம போச்சே. 5 நிமிடம் ஒரு முறை இதை கலரிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றாலும் எந்த வித்தியாசமும் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். சும்மா அங்கே இருப்போம் நாளைக்கு போகும்போது சத்தம் கேட்டால் சமையல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு காமிச்சிக்கிறதுக்காக. இது சோறு வெடிஞ்சிருச்சா இல்லைன்றதுலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எதாவது நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, அதே தான். சில்லி போட்டு கிண்டணும். அடுப்பு நல்லா தானே எரியுது. ஆமாம், வேகம் வேகம். களவாண்ட புதினா புதினா கொத்தமல்லி. அது பதமாக வேக வைக்கிறத சொல்கிறாங்களாமா. ஸோ அதாவது 100கணக்கான பிரியாணி 1000கணக்கான பிரியாணிலாம் போட்டுட்டு இஞ்சி
வடகொரியா பிரியாணி வரைக்கும் போயிட்டாங்க. நீ இப்போ இதை போய் போடுற விடு. இல்லை அந்த லாங் ஷாட்டில் ஒரு கத்திரிக்காய் ஆகுச்சு, இது பேர் என்னது, தக்காளி இருக்குதுல்ல, அது எப்போ போடுவேன்? இதே வேக மாட்டேது. ஆனால் இது ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன், வேகுதான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் போடா இதுக்கு மேலே வேக முடியாது, சுற்றி எடுத்து போட்டுருவா தானே. இஞ்சி பூண்டு விழுதுன்னா விழுதுல இந்த விழுற காமெடியெல்லாம் ஐயோ வச்சுக்க முடியல. உங்கள் கடைசியாக என்ன ஃபைனல் டெஸ்டினேஷன்னா? இது வேகிற மாதிரி தெரில, தக்காளி போட்டு விட்டுருவோம். போட்ட கலரை விட பிரைட்டாக தான் ஆகுதே தவிர அது ஒரு இளம் சிவப்பாக வரும்னு சொன்னீங்களா, அப்படிலாம் வரவே மாட்டேதே. சைனா வெங்காயமாக இருக்குமோ? ஆக்சுவலி இந்த சாமான் கழுவுறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சதுக்கு பதில் கிண்டுறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கலாம். பெரிய பணக்காராயிருவாங்க அவன். ஓ, கிண்டுறதுக்கு முடியலன்னா மூடி வச்சுருவீங்களா? இது அநியாயமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெந்துச்சு, அதை அப்படியே வேக வச்சு இல்லை மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி பவுடர், நெக்ஸ்ட்டு பிரியாணி பவுடர், அப்புறம் மிளகாய் தூள், அப்புறம் மிளகாய் தூள் போட்டு பழையபடி கிண்டிக்கினே இருக்கணும். ஸோ சிக்கன், தயிர் சிக்கன் வெயிலில் ஊற வச்சிருச்சு. அது இல்லை, அதனால் ஆக்சுவலி தனியா பவுடர் ஆட் பண்ணணும். ஸோ அது இல்லை தானே, கையில் கிடச்சதை போட்டு பண்ணுறதானே கூட்டாஞ்சோறு. பண்ணுறதுக்கு பிரியாணியாக கூட்டாஞ்சோறா? நகைச்சுவை பிரியாணி ரெடி. நல்லா இருக்குல்ல? லுக் லைக் நல்லா வந்திருக்கு.